ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜேஆர் ஃபோக்கஸ் வைல்டு. கேரளா மாநிலத்தில் இருக்கிற தோல்பட்டி அப்படிங்கிற பகுதியில் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த தோல்பட்டி அப்படிங்கிற பகுதியில் காட்டிக்குளம் அப்படிங்கிற பகுதியில் இருந்து கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குட்டா அப்படிங்கிற பகுதிக்கு போகிற சாலையில் தான் நம்ம இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த சாலையில் ஏற்கனவே பயணம் பண்ணி போன ஒரு வீடியோ பதிவு நான் பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோ பதிவில் இந்த கேரளா மாநிலத்தில் இருக்கிற காட்டிக்குளத்திலிருந்து நம்ம கர்நாடகா மாநிலத்தில் இருக்கிற குட்டாவுக்கு போகும்போதுங்க ஒரு ரோடு வந்து லெஃப்ட்டில் வந்து பிரியுங்க. இந்த லெஃப்ட்டில் பெரிய ரோடு வந்து ஒரு 13 கிலோமீட்டர் போகுங்க. இந்த 13 கிலோமீட்டர் நம்ம பயணம் பண்ணி போனோம்னா அங்கே ஒரு கோயில் இருக்குங்க. திருநெல்லி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் வந்து மகாவிஷ்ணு டெம்பிளுங்க. இந்த கோயிலுக்கு போகிற சாலையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது எக்கச்சக்கமான வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதிக்கு நம்ம இப்போ பயணம் பண்ணி வீடியோவை பதிவு பண்ணியிருக்கோங்க. இந்த சாலையில் 24 மணி நேரம் வந்து கேரளாவிலேருந்து கர்நாடகாவுக்கும் கர்நாடகாவிலேருந்து கேரளாவுக்கும் எக்கச்சக்கமான வாகனங்கள் வந்து போயிட்டுருக்குங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுங்க. பாருங்கள், இப்போ நம்ம காட்டிக்குளம் டு குட்டா போகிற ரோட்லேருந்து லெஃப்ட்டில் பிரிஞ்சாச்சுங்க. இந்த ரோடு தாங்க வந்து திருநெல்லி அப்படிங்கிற கோயிலுக்கு போகிற ரோடுங்க. ஆனால் இந்த திருநெல்லி சாலையில் வந்து இங்கே சின்ன சின்ன கிராமங்களில் இருக்குதுங்க. இந்த கிராம மக்கள் மட்டும்தான் இந்த சாலையில் வந்து போய்ட்டு வந்துட்டுருப்பாங்க. மற்றபடி வெளி வாகனங்கள் அதிகமாக வராதுங்க. ஆனால் இந்த சாலையில் 24 மணி நேரம் நம்ம போக்குவரத்து இருக்குங்க. பாருங்கள், இந்த சாலை இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்ததுமே ஒரு யானை கூட்டம், ஒரு 5 யானை இங்கே இருந்ததுங்க. 4 பெரிய யானை, ஒரு சின்ன குட்டி யானைங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த குட்டி யானையை பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோங்க. இந்த குட்டி யானை பாருங்கள், இந்த பெரிய யானையோட காலுக்கு அடியில் வந்து இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி யானை வருதுங்க. தும்பிக்கையில் வந்து பெரிய யானை வந்து உள்ளே தள்ளுதுங்க. அதுக்கு பின்னாடி வந்து பெரிய யானையெல்லாம் வந்து நல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி கிரியேட் பண்ணிங்க அந்த குட்டி யானையை வந்து பாதுகாக்குதுங்க. இது ஏன்னா நம்ம மனிதர்கள் யாரும் வந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது விலங்குகள் வந்தாலும் சரிங்க, இந்த பெரிய யானைகள் என்ன பண்ணுன்னா மேக்ஸிமம் அதில் குட்டி யானை இருந்ததுன்னா அந்த குட்டி யானையை எந்த ஒரு விலங்குகளோ இல்லை மனிதர்களோ வந்தான்னா அந்த குட்டி யானையை பாதுகாக்கிறதுக்காக ஒரு அலர்ட் சர்க்கிள் அமைச்சிருங்க. அதாவது இந்த பெரிய யானைகள்லாம் சுற்றி நிற்குங்க. குட்டி யானை வந்து அந்த பெரிய யானையோட காலுக்கடியில் மட்டும்தான் இருக்குங்க. அந்த குட்டி யானை நகர இந்த பெரிய யானையும் அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துட்டு போகுங்க. சில நேரங்களில் அந்த குட்டி யானையை இந்த பெரிய யானையை வந்து தள்ளிட்டு அப்படியே நகர்த்திட்டு போகுங்க. எந்த ஒரு விலங்குகளோ இல்லை மனிதர்களோ பக்கத்தில் நெருங்காமல் அந்த பெரிய யானையை வந்து பாதுகாத்துங்க. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம்னா, நம்ம பாலூட்டி வகையில் பார்த்திங்கன்னா எல்லா இந்த தாய் குட்டிக்கு பால் கொடுக்குங்க. ஆனால் இந்த யானை வகை வந்து அப்படி கிடையாதுங்க. இந்த தாய் மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற இன்னும் பெண் யானைகள் எல்லாமே வந்து பால் ஊட்டி அந்த குட்டி யானையை வளர்த்துங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வந்து இந்த ஒரு யானை குட்டியை பார்த்தோங்க. யானை குட்டியும் இந்த யானை கூட்டத்தையும் பார்த்து அழகாக பார்த்து ரசித்தாங்க. அது நம்ம போகும்போதுங்க இந்த யானைகள் வந்து 4 யானை வந்து கூட்டமாக அப்படியே நின்றுருந்ததுங்க. கொஞ்சம் கூட நகரவே இல்லைங்க. நாங்கள் ஒரு 2-3 நிமிஷம் நின்று பார்த்தோங்க. அப்புறம் அதுக்கு பின்னாடி அந்த குட்டி யானை வந்து பேக்கில் திரும்பி கொஞ்சம் உள்ளே நகர ஆரம்பித்ததுனால அந்த யானைகள்லாம் அப்படியே நகர்ந்து போச்சுங்க. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி நம்ம இந்த சாலையில் போய் திருநெல்லி கோயில் வரைக்கும் போயிட்டுங்க. நைட்டு இங்கே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தோன்னா இந்த பகுதியில் மறுபடியும் பயணம் பண்ணி வரும்போது இதே இடத்துல இதே யானை கூட்டத்தை மறுபடியும் பார்த்தேங்க. அப்போது வந்து இங்கே ஒரு யானை வந்து நம்மளை வந்து ஒரு 20 நிமிஷம் மேலேங்க ரோட்லேயே வந்து தொடர்ந்து அப்படின்னு நடந்து போய்ட்டு இருந்தது. நம்ம வண்டி தாக்குறதுக்காகவும் விரட்டிட்டு வந்துச்சு. இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் வந்து நடந்ததுங்க. அது எல்லாமே வந்து இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பாருங்கள், இப்போ நம்ம அந்த யானை கூட்டத்தை பார்த்துட்டு இந்த சாலையில் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோங்க. இந்த சாலையில் போகும்போது யானைகள் மட்டும் இல்லாமங்க கரடி, சிறுத்தை, புலி, மான்கள், காட்டு எருமைகள் இந்த மாதிரியான விலங்குகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஏன்னா இந்த பகுதியில் எக்கச்சக்கமான வன விலங்குகள்லாம் வாழுதுங்க. அது மேக்ஸிமம் இந்த சாலையில் வந்து அதிகமாக வந்து நைட்டுக்கு வந்து போக்குவரத்து எதுவுமே இருக்காதுங்க. ஏதாவது அவசர தேவைகளாக இருந்தால் மட்டும்தான் இந்த
பகுதியில் இருக்கிற கிராமங்களில் இருந்து மக்கள் வந்து வெளியே வந்துட்டு போவாங்க. மற்றபடி அதிகமாக இந்த பகுதியில் வந்து வாகனங்கள் வந்து இருக்காதுங்க. அதே நம்ம காட்டுக்குளத்துலேருந்து குட்டா போகிற வழியில் வந்து 24 மணி நேரமும் லாரிகளும் பஸ்ஸுகளும் வந்துட்டு போயிட்டுருக்குங்க. இந்த சாலையில் வந்து நம்ம பயணம் பண்ணி போகிற அனுபவமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுங்க. ரொம்ப திகிலாவும் இருந்ததுங்க. ஏன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டு வழிங்க. ஆனால் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அதே சமயம் மழை வந்து அடைமழையாட்டம் வந்து தொடர்ந்து பேஞ்சிட்டே இருந்ததுங்க. நம்ம இந்த சாலையில் பயணம் பண்ணி போகும்போது அடுத்து வந்து ஒரு கரடியை பார்த்தேங்க. ரோட்டோட ஓரத்தில் மரத்தோட நிழல்ல நின்றுட்டு இருந்ததுங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே அது வந்து அப்படியே வந்து நகர்ந்து நடந்து போக ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கு அடுத்து நம்ம தொடர்ந்து போகும்போதுங்க மறுபடியும் ஒரு காட்டெருமையை பார்த்தேங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சிட்டேங்க. அடுத்து இன்னொரு வீடியோ பதிவில் இந்த வழியில் நம்ம போகும்போது இன்னொரு யானை வந்து ரோட்டோட ஓரத்தில் நின்றுட்டு இருந்ததுங்க. அந்த யானையை நம்ம வந்து வண்டியை தாக்குறதுக்காக பயங்கர ஆக்ரோஷமாக வந்ததுங்க. இங்கே பாருங்கள் ஒரு கரடிங்க இந்த மரத்தோட கேப்பில் நிழல்ல நின்றுருந்ததுங்க. நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே அங்கேருந்து அதை நகர்ந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ரோட்டோரத்தில் நின்றுருந்த யானை வந்து நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே நம்ம வண்டியை தாக்குறதுக்காக ரொம்ப ஆக்ரோஷமாக வந்ததுங்க. அதை வந்து அடுத்த வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க இந்த ரோட்டில் பயணம் பண்ண அனுபவம். ரொம்ப ரொம்ப திகிலாகவும் இருந்ததுங்க. அந்த மாதிரியான சாலையில் நம்ம நைட்டு ஒரு 12 மணிக்கு பயணம் பண்ணி இப்போ போயிட்டுருக்கேங்க. 12 மணிக்கு நம்ம தனியாக போகிற அனுபவம் எப்படி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள் மக்களே. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இன்னும் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் நம்மளோட சேனலில் தொடர்ந்து வரப்போகுதுங்க. முடிஞ்சளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகேங்க. இப்போ நம்ம ஒரு யானை கூட்டத்தையும் கரடியும் பார்த்துட்டு தொடர்ந்து நம்மளோட பயணம் போயிட்டு இருந்ததுங்க. ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சைடில் இருக்க காடுகள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் மரங்கள் நிறையா இருந்ததுங்க. அதே சமயம் வனவிலங்குகள் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு தெரிகிற அளவுக்கு காடுகள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் மரங்கள் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. கீழ்ப்பகுதியில் வந்து செடி கொடிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. புல் வந்து கொஞ்சம் இருந்ததுங்க. அதனால் பார்க்குறக்கு பச்சை பசேல்னு இருந்ததுங்க. அது இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் இந்த வீடியோ பதிவு பண்ணது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடிங்க. 2 மாதத்துக்கு முன்னாடி வந்து மேக்ஸிமம் எல்லா காடுகளும் நல்லா செழிப்பாக இருந்ததுங்க. இப்போ தான் வந்து இந்த வின்டர் ஆரம்பித்து இலையுதிர் காலம் ஆரம்பிக்கிறதுனால காடுகள்லாம் கொஞ்சம் வறண்டு போன மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து அப்படியே தொடர்ந்து பயணம் பண்ணி போகும்போதுங்க அடுத்து ஒரு காட்டு எருமை ரோட்டோட ஓரத்தில் படுத்துட்டு நல்லா புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு அசை போட்டுருந்ததுங்க. அந்த காட்டெருமையை பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க. அடுத்து நம்ம இதே மாதிரியான இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேங்க. ஓகேங்க நண்பர்களே, நன்றி. அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேங்க.